நமஸ்காரம். நான் இன்னைக்கு நெல்லிக்காய் போட்டு ஒரு ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ரசத்துக்கு வேக வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை குக்கரில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கணும். நெல்லிக்காய் வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயும் தண்ணியில் போட்டு வேக வச்சு கொட்டையை எடுத்துக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ வச்சுட்டுருக்கேன். மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுட்டுருக்கேன். நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், உப்பு, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வச்சுட்டுருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவு புளி வேணும்னா குத்திக்கலாம், இல்லைன்னா அப்படியே பண்ணலாம். வெள்ளம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெல்லிக்காய் ரசத்துக்கு நெல்லிக்காய் வெறும் ஜலத்தில் வேக வச்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி உடச்சி வச்சுட்டுருக்கேன். பருப்பு வேக வச்சு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேங்கிறது காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். தக்காளி ஒன்று திருத்தி வச்சுட்டுருக்கேன், போடுறேன். நெல்லிக்காய் போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஜலம் விட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு வரணும். ரசம் பண்ண போகிறோம். புளி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு ஒன்றா போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் வெல்லம் போட்டுறேன். 2 கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை பெருங்காயம் போட்டு இது ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் அரைச்ச வயது கொட்டலாம். புளி தண்ணி கொதிச்சுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அரைச்ச விழுதை கொட்டிடுறேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பருப்பு ஜலம் கொட்டிக்கலாம். அரைச்சதெல்லாம் கொட்டி கொதிச்சுடுத்து நின்னா இப்போ இந்த பருப்பு தண்ணியை குத்திடுறேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி நுர வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பொங்கி வந்துடுத்து பாருங்கள் ரசம். அடுப்பு அணைச்சிட்டு கடுகு பெருங்காயம் நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அதை இது மேலே போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும் நெல்லிக்காய் ரசம். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்லாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.